தெரிந்திருக்கிற பவுல் சீலாவும் நடுராத்திரியில துதித்து பாடினார். கால்கள் எல்லாம் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல பவுல் சீலா வந்து செய்தார்கள், துதித்து பாடினார்கள் நடுராத்திரியில. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கு. நடுராத்திரினா இருந்தது 12 மணி அளவுல அவர்கள் கால்கள் எல்லாம் தொழுமரத்துல கட்டப்பட்டு இருக்கிறது. அவங்க முறுமுறுக்கணும்னா முறுமுறுத்துக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை தானே செய்யணும், இப்படி வந்து சிறைச்சாலை கிடக்கிறமே, கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற ஆண்டவரே சொல்லி என்ன செய்திருக்கலாம், கேள்விகளை கேட்டுக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அவங்க எதை செய்தார்கள்? கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென், அல்லேலூயா. துதித்து பாடினார்கள். பாருங்க, சூழ்நிலைகளை பாராதபடி எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நீங்க என்ன செய்ய, நல்லா துதிக்கணும். துதிக்கும் போது அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ஒரு சின்ன ஒரு பூமி அதிசயம் உண்டாக்கினார். இந்த பார்க்கிறோம் வசனத்துல 28ஆவது வசனத்துல, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, அஸ்திபாரம் அசையுது. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே பிரச்சனையுடைய அஸ்திபாரத்தை அசைப்பார். சுவாசிக்கிறீங்களா? பிரச்சனையை மேலோட்டமாக அவர் எதிர்கொள்கிறவர் அல்ல, பிரச்சனையினுடைய ஆழத்தை அஸ்திபாரத்தை அவர் அசைக்கிறவர், சரி பண்ணுகிறவர். 26ஆம் வசனம் சொல்கிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும். அடுத்து உடனே என்ன பாருங்க, கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறீங்களா? அடைக்கப்பட்ட கதவுகள் உனக்காக திறக்கப்படும். எல்லாருடைய கட்டுகளும் கலட்டு போயிட்டு, கட்டுகள் எல்லாம் கலட்டுச்சு. கட்டுகளுக்காக கூட அவங்க ஜெபிக்கல, கட்டுகள் அவ்வளவு கூட ஜெபிக்கல, துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நீ எவ்வளவு அதிசயமானவர், இப்படி கிருபை என்னென்னைக்கு உள்ளது ஆண்டவரே என்று சொல்லி துதித்து துதித்து பாட 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 சொல்றோம். அனைவட்ட வாசல் கதவு திறக்கணும்னு அவங்க ஜோக்கல, கட்டுகள்லாம் கலந்து போகணும்னு ஜோக்கல, துதித்து பாடினா என்ன நடக்கும்? கதவுகள் திறக்கும். ஆமென். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறதா? எங்க போனாலும் வாசல் அடைக்கப்பட்டது போல இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தரை துதிச்சு பாடுங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும். கர்த்தரை துதிச்சு பாடுங்க.